ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜேஇ ப்ரீவியஸ் இயர் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு லாமிஸ் தியரம் பேஸ் பண்ண ஒரு சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சம்மை நம்ம ரெண்டு மெத்தடாக சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து காம்பனன்ட்ஸ், டென்ஷனோட காம்பனன்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாமிஸ் தியரம் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே, நான் ரெண்டு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். First, a mass of 80 kg is supported by two cables as shown in the figure. Okay, the tension in the ratio of T1 is to T2 என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ டென்ஷன் வந்து கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த கொஸ்டின் எப்படி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, we know that here, okay, 800 Newton weight act ஆகும் due to acceleration due to gravity. Okay, so 800 Newton weight act ஆகும். Okay, ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இதுவும் 60 டிகிரியாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருந்திருக்கணும், 60 டிகிரி. ஸோ இது 60 டிகிரி. இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் 30 டிகிரியாக இருந்திருக்கும். ஓகே, இன்கேஸ் நான் T1 காம்பனன்ட்ஸ் அப்படின்னா இது T1 cos 60 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஆங்கிள் இது அப்படியே இந்த y காம்பனன்ட் அப்படின்னா T1 sin 60 வரும். இந்த காம்பனன்ட்ஸ் T2 cos 30 வரும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் T2 sin 30 வரும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஈக்குவேட் மை ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இந்த ரெண்டு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணவா என்ன கிடைக்கும்? T1 cos 60 ஈக்குவல்ஸ் டு T2 cos 30. ஓகே, T2 cos 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. T1 cos 60, T2 cos 30. cos 60 ஓட வேல்யூ 1/2, cos 30 ஓட வேல்யூ √3/2. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? T1 1/2 ஈக்குவல்ஸ் டு T2 டைம்ஸ் ஆஃப் √3/2 அப்படின்னு சொல்லியிருந்தலாம். இந்த 2 கெட் கேன்சல். ஸோ அப்போ T1 is equal to √3 டைம்ஸ் ஆஃப் T2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்ல இருந்து. இப்போ நான் வெர்டிகல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ண போறேன். என்ன கிடைக்கும்? T1 sin 60 plus T2 sin 30 equals to 800 நியூட்டன். கீழே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 800 வெயிட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, T1 is equal to √3/2 into plus T2 sin 31/2 equals to 800 அப்படின்னு சொல்லலாம். Okay, we know that T1 is √3 times of T2. Suppose இந்த இடத்துல √3 times of T2 அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா √3 again என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? 3T2/2 plus T2/2 equals to 400 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ 3T2/2 plus T2/2 equals to 400 அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஓகே என்ன பண்ணலாம்? 4T2/2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2T2 equals to 800 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் T2 is equal to 800/2. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? கேன்சல் பண்ணோம்னா 400 அப்படின்னு சொல்லலாம். ஸோ T2 ஓட வேல்யூ 400 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். T1 என்னோட வேல்யூ T1 is equal to √3 times of T2 அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? T1/T2 ஓட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. T1 400/3 அப்படின்னு சொல்லி வரும். T2 ஓட வேல்யூ 400. ஸோ வந்து 400 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட என்ன ரேஷியோ கிடைக்கும்? √3/1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.